ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன் தேவையான அளவு. அப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பட்டை லவங்கம் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. ஒரே ஒரு க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன். பெப்பர் நம்ம நிறைய போடுவோன்றதுனால ஒரு க்ரீன் சில்லி சேர்த்தா போதும். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நான் வெங்காயம் பேஸ்ட் கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தில் கொஞ்சம் தனியாக பேஸ்ட்டாகவும் கொஞ்சம் வதக்கிறதுக்கும் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குறேன். இப்போ ஆனியன் பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நீங்கள் அப்படியே நம்ம ஆனியன் பேஸ்ட்டு இல்லாமலே அப்படியே வெறும் வெங்காயம் மட்டும் நீங்கள் கட் பண்ணி போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா பெப்பர் சிக்கனில் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இறங்காது. கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட் இல்லை, கல் உப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நிறைய சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதும்னு நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் எப்படி ஆனியன் பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன்னு சொன்னேன், அதே மாதிரி டொமேட்டோ பேஸ்ட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன் தனியாக. தக்காளி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு மீதியெல்லாம் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அளவில் தான் நான் அதுலேருந்து கொஞ்சம் பாதி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படி போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் வருன்றதுக்காக நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கன் கிரேவினா நார்மலாகவே கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு போட்டால் தான் அதனோட சாரெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியோட பேஸ்ட் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே எல்லா நான்வெஜ் எடுக்கும் போதும் அதில் ஃபஸ்ட்டே மஞ்சள் போட்டு கழுவி வச்சிட்டிங்கன்னா அந்த நான்வெஜ்க்கான ஸ்மெல் வராது, நல்லாயிருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு சிக்கன் போட்டுக்கிறேன். நான் சொன்னேன்ல மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன், அந்த மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனுக்குன்னு இல்லை, வேறு எந்த நான்வெஜ் எடுத்தாலும் நம்ம மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கலரே பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் நம்ம ஆல்ரெடி போட்டதுனால அந்த கலர் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நல்லா வதக்கணும். அந்த தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சது எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே போய் இறங்கணும். அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம், எல்லா இடத்துலையும் படற மாதிரி. நீங்களும் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. நல்லா எல்லா இடத்துலையும் தக்காளி வெங்காயம் போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி ஒன்று போட்டிருக்கோம், அதனால நான் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் அதிகமாக வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா அதிகமாக போட்டுறாதீங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியும் நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி தான் செய்கிறோம். நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி குழம்பு மாதிரி ஆகிடும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வெங்காயத்தில் தான் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றினால தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது குக் ஆகிற வரையும் விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. நம்ம போட்ட ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கன் கூட கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் நம்ம பெப்பர் சேர்க்கணும். பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது பெப்பர் சிக்கனில், அதனால் நிறைய பெப்பர் சேர்த்துக்கணும். நீங்கள் நார்மலாக கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்ட மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கக்கூடாது, நிறைய பெப்பர் போட்டுக்கணும். மிளகாத்தூளோட அளவை கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் பெப்பர் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். திறந்து பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் வந்து 90% வந்து வெந்துருச்சு. ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்திருக்கு. நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு, ஜூஸியாக. சிக்கனும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி